வேட்டையன் படத்தை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் இப்போ கூலி திரைப்படம் உருவாக்கி கொண்டிருக்கு. இந்த திரைப்படம் இந்த வருஷம் கோடை கொண்டாட்டமாக ரிலீஸ் ஆக போகுது. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த 74 வயதிலும் அடுத்தடுத்த படங்களில் பிஸியாக நடிச்சிட்டு வராரு. அப்படி அவரோட நடிப்பில் அடுத்தடுத்து எந்தெந்த படம் உருவாக இருக்கு, யார் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா லைனப்ஸில் இருக்காங்க, வாங்க பார்க்கலாம். கூலி படம் முடிஞ்ச கையோட மார்ச் மாதம் ஜெயிலர் 2வோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. அதாவது அண்ணாத்த தர்பார் போன்ற தோல்வி படங்களை தொடர்ந்து சூப்பர் ஸ்டாரை வச்சு ஜெயிலர் என்ற மிக பிரம்மாண்டமான படத்தை நெல்சன் அவர்கள் எடுத்திருந்தார். இந்த படம் கிட்டத்தட்ட 750 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சு ஒரு மாபெரும் வசூல் சாதனையை பண்ணியிருந்தது. சன் பிக்சர்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார், நெல்சன், அனிருத் இவங்க 3 பேருக்கும் பார்த்தீங்கன்னா காசோலை மற்றும் கார் பரிசு கொடுத்திருந்தாரு. அதை தொடர்ந்து இந்த கூட்டணி மீண்டும் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுது. நம்ம சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் என்ன சொல்லியிருக்காராம், நம்ம நெல்சன் கிட்ட நீங்க கதை எழுதுங்க, ஜெயிலர் 2 படம் எடுப்போம் சொல்லியிருக்காராம். ஆனா ரஜினி இதற்கு ஓகே சொன்னாரா இல்லையா இப்போ வரைக்கும் தெரியல. ப்ரோமோ ஷூட்டும் நடந்ததா ஒரு பக்கம் டாக் போயிட்டு இருக்கு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் மார்ச் மாதம் இருக்கும் என்று சொல்லப்படுது. மேலும் ஸ்ரீநிதி ஸ்ரீட்டி இதில் முக்கியமான வேடத்தில் நடிக்கிறதாகவும், இதில் நடித்த மொத்த ஸ்டார் காஸ்டும் ஜெயிலர் 2 படத்தில் இருக்காங்க எனவும், இது ப்ரீக்வலான கதை எனவும் சொல்லப்பட்டு வருது. நெல்சன் அவர்கள் இதற்காக பார்த்தீங்கன்னா யாராவது உழைச்சிட்டு வரார் எனவும், கூடிய விரைவிலே இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை விடுவாங்க எனவும் நம்பப்படுது. ஜெயிலர் படத்தை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திடம் நம்ம கார்த்திக் சுப்ராஜ் ஒரு கதை சொல்லியிருக்காராம். ஏற்கனவே பேட்டை இந்த படம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்காகவே பார்த்து செஞ்ச மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு படத்தில் ஒரு விஷயமே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாரை அந்த அளவுக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சிருந்தாரு. அதாவது மீண்டும் பழைய சூப்பர் ஸ்டாரை பார்த்த மாதிரி இருக்குப்பா. அவருடைய காமெடியான அந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே இந்த படத்தில் இருந்துச்சு. அவருக்கான ஸ்டைலிஷ் மற்றும் கெத்து எல்லாத்தையுமே இந்த படத்தில் கொண்டு வந்திருந்தாரு. இதனால் கார்த்திக் சுப்ராஜ் எப்பவுமே சூப்பர் ஸ்டாரோட ஃபேவரட்டாக இருந்து வராரு. அதற்கு காரணம் சூப்பர் ஸ்டாரோட ட்ராக் எங்கேயோ போயிட்டு இருந்த சமயத்தில் மறுபடியும் சூப்பர் ஸ்டார்னா இவர் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துன்னு அந்த படத்தின் மூலமாக நிறுத்தவனர் நம்ம கார்த்திக் சுப்ராஜ் தான். சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு கம்பேக் கொடுத்தாருன்னே சொல்லலாம் அந்த காலத்தில். அப்படி ஓடின படம் தான் பேட்டை. இந்த பேட்டை படம் நிறைய சாதனைகளை செஞ்சுருந்துச்சு. அதை தொடர்ந்து இப்போ மீண்டும் கார்த்திக் சுப்ராஜோட இணைய ஆசைப்படுறாரா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அதற்கான ஒன்லைனுமே பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் சுப்ராஜ் சொல்லியிருக்காரு. இப்போ வரப்போகிற கேம் சேஞ்சர் படத்துடைய கதையுமே பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் சுப்ராஜ் சொன்னது தான். இப்போ ஜனவரி 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. மேலும் நம்ம சூர்யாவை வச்சு ரெட்ரோ படம் எடுத்து முடிச்சிருக்காரு. அதை தொடர்ந்து மீண்டும் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாரை வச்சு ஒரு அருமையான கதையோட படத்தை எடுக்க போகிறாரு. இதோட அனௌன்ஸ்மெண்ட் கூடிய விரைவில் இருக்கும், எதிர்பார்க்கலாம். இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் முருகதாஸ் மீண்டும் ரஜினியை வச்சு எடுக்க போகிறதா ஒரு டாக் போயிட்டுருக்கு. அதாவது அவர் எடுத்த தர்பார் படம் இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மனசில் நீங்காத படமாக இருக்குது. இருங்க ஏன் அது நீங்காத படமாக இருக்குன்னா, இந்த மாதிரி ஒரு சொதப்பி யாருமே படத்தை எடுக்க மாட்டாங்க. அதனால தான் அது நீங்காத படமாக மக்கள் மனசில் இடம் பிடிச்சிருக்கு. இதனால் மீண்டும் ஏஆர் முருகதாஸோட ரஜினி நடிக்கவே வேண்டாம் என்று சொல்லப்படுது. ஆனாலும் ஏஆர் முருகதாஸ் நான் யாருன்னு நிரூபிச்சுட்டு தான் அடுத்த படத்தை ரஜினியை வச்சு எடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ சிக்கந்தர் படம் எடுத்திருக்காரு. சிக்கந்தர் படத்துடைய டீசரும் வந்துச்சு. அதுக்குமே பார்த்தீங்கன்னா கலவையான விமர்சனங்கள் தான் கிடைச்சிருக்கு. அதை தொடர்ந்து நம்ம ஏஆர் முருகதாஸ் நம்ம சிவகார்த்திகேயனை வச்சு ஒரு படம் எடுத்துட்டு இருக்காரு. இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும் ஏஆர் முருகதாஸ் அவரை மீண்டும் நிரூபிப்பாரா இல்லை மீண்டும் ஆளே இல்லாமல் போயிடுவாரா. எப்படி நம்ம கேஎஸ் ரவிக்குமார் இல்லாமல் போனாரோ அந்த மாதிரி போயிடுவாரா, ஒருத்தர் தான் பார்க்கணும். அதை தொடர்ந்து தான் நம்ம ரஜினி கிட்ட சொன்ன கதையை அவர் எடுக்க போகிறாருன்னு சொல்லியிருக்காரு. இது நடந்தால் தமிழ் சினிமாவில் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அதை தொடர்ந்து நீண்ட வருஷமாக பார்த்தீங்கன்னா இந்த காம்போக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ரசிகர்கள். கண்டிப்பாக இந்த காம்போ வேணும்ப்பா, இது இருந்தால் தமிழ் சினிமாவே ஒரு ப்ரைடான ஒரு நிலைமைக்கு போயிடும் அப்படின்னு சொல்லப்படுற மாதிரி இருக்குது. வேறு யாரும் இல்லைங்க, ராஜமௌலி அவர்கள் தான் நம்ம ரஜினியை வச்சு பல வருஷமாக படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காரு. ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா முடியல. இப்போது அதற்கான சான்ஸ் வந்திருக்கு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா 4 வருஷம் கழிச்சு தான் அதை பண்ண போகிறாங்க. ஏன்னா இப்போ ராஜமௌலி அவர்கள் RRR முடித்த கையோட நம்ம மகேஷ் பாபு வச்சு ஒரு படம் பண்ண போகிறாரு. இந்த படத்துக்காக 4 வருஷம் பார்த்தீங்கன்னா மகேஷ் பாபு வச்சு கால் ஷீட் வாங்கிட்டாரு. இது 1000 கோடியில் பிரம்மாண்டமாக எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அது ஒரு ஃபேண்டசி படமாக இருக்க அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. அந்த 4 வருஷம் கழிச்சு தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினிகாந்தோட இணையற படம் இருக்கும் என்று சொல்லப்படுது. ஆனாலும் இது நடக்குமா நடக்காதா அது காலத்தின் கட்டாயத்தில் தான் இருக்குது. ரஜினிகாந்த் ஓகே சொன்னால் தான் நடக்கும். ஆனாலும் நம்ம ராஜமௌலி சார் நிறைய மேடையில் சொல்லியிருக்காரு, நான் ரஜினியை வச்சு படம் பண்ணால் இந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அவரை முத்து படத்தை அப்போதுலேருந்தே பார்த்துட்டு தான் இருக்கேன், அவரை வச்சு படம் பண்ணணும்னு. ஆனால் இன்னும் வரைக்கும் என்னால் பண்ண முடியல அப்படின்னு நிறைய மேடையில் சொல்லியிருக்காரு. அவருமே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இது நடந்தாலும் தமிழ் சினிமாவில் நல்லா தான் இருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன், அதாவது தமிழ் சினிமாவில் ஐகானிக்கான படங்களை எடுக்கிறதுல நம்ம வெற்றிமாறன் பேர் போனவர். அப்படி அவர் எடுத்த படங்கள் இது வரைக்கும் தோல்வியே அடையல. விடுதலை 2 சமீபத்தில் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் மட்டும் கொஞ்சம் சறுக்கி போனதாக சொல்லப்படுது. ஆனாலும் இது அந்தளவுக்கு பெரிய சர்க்கிள்னு சொல்ல முடியாது.
கிட்டத்தட்ட ஒரு 40 கோடிக்கு மேலே நஷ்டம் ஏற்பட்டதாக சொல்லப்படுது. அதைத் தொடர்ந்து இப்போ வெற்றிமாறன் அவர்கள் சூர்யாவை வச்சு வாடிவாசல் படம் பண்ண போகிறாரு. இது 3 பாகங்களாக ரிலீஸ் ஆகும். இப்போவே வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கலைப்புனி தானு தான் பார்த்தீங்கன்னா இதை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டாங்க. அதைத் தொடர்ந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் விடுதலை படத்தை பார்த்தாரு, நல்லா அருமையாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அப்போவே பார்த்தீங்கன்னா ஒரு 1 லைனை வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் கிட்ட சொல்லி ஓகே வாங்கிட்டாராம். அதற்கான கால் ஷீட்ஸும் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் தரேன்னு சொல்லியிருக்காராம். ஆனால் அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாராம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அது அப்போ சொன்னதோடு சரி, இப்போ வரைக்கும் அதுக்கான ப்ராசஸ் எதுவுமே நடந்த மாதிரி தெரியலையா. அதனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட லைனப்ஸ்லேயும் நம்ம வெற்றிமாறன் கண்டிப்பாக ஒரு இடத்துல இருக்கார். இப்போதைக்கு இவங்க தான் லைனப்ஸில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் மணிரத்னமும் கதை சொல்லியிருக்காருன்னு சொல்லப்படுது, மாரி செல்வராஜும் சொல்லியிருக்காருன்னு சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்த லைனப்ஸை யாரோட ஓகே பண்ண போகிறாரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். உங்களுக்கு யாரோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்தா நல்லா இருக்கும்ன்றதை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.